இன்னைக்கு வந்து எம்ஜிஆரோட நினைவு நாள் கைஸ். நம்ம எம்ஜிஆரை பத்தி நிறைய நல்ல விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். நான் ரீசெண்டா ஒன்று கேள்விப்பட்டேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். என்னன்னா, எம்ஜிஆர் வந்து 60ஸ்ல நடிச்சிட்டு இருந்தாரு இல்லையா? அப்ப வந்து அவருக்கு ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஜாஸ்தியா இருந்தாங்கல்ல. அப்ப வந்து அவரோட ஒரு ஃபேன் வந்து எம்ஜிஆரோட வீட்டு வாசல்ல அவர் பையனை கூட்டிட்டு வந்து டெய்லிக்கும் நின்னுட்டு இருந்தாரு. கண்டினியூஸா ஒரு 5 to 6 டேஸ் நின்னுட்டு இருந்ததை பார்த்துட்டு எம்ஜிஆர் கூப்பிட்டு, "ஏன்பா இப்படி டெய்லியும் நிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்துட்டு, "என் பையனுக்கு நீங்க தான் பேர் வைக்கணும்" அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பையனுக்கு ஒரு 5 வயசு இருந்துச்சு. எம்ஜிஆருக்கு வந்து ஒரே டவுட். என்னப்பா 5 வயசு 6 வயசான பையன் மாதிரி இருக்கா, இவனுக்கு இப்பதான் பேர் வைக்க போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஃபேன் வந்து சொல்றாரு, என் பையன் வந்து உங்க படம் மலைக்கல்லன் பார்த்துட்டு இருக்கப்ப பிறந்தான். அப்பையில இருந்து இப்ப வரலாம் அவனை நாங்க மலைக்கல்லன் தான் கூப்பிடுறோம், ஆனா நீங்க பேர் வைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. எம்ஜிஆருக்கு வந்து ஒரே ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்ப வந்து அந்த பையனுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு, தம்பி நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. ஆனா பேர் வைக்கல. பட் அந்த ஃபேன் வந்து ஊர் ஃபுல்லா போய் சொல்றாரு, இந்த மாதிரி என் தலைவன் வந்து எனக்கு காசு கொடுத்துட்டான், என் பையனை ஆசீர்வாதம் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. அந்த ஃபேன் வந்து அந்த 100 ரூபாயை ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டி வச்சிடறாரு. லேட்டர் வந்துட்டு அந்த பையன் நல்லா படிக்கிறான், 12th நல்ல மார்க் எடுக்கிறான், அவனுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனால் அவன் கட் ஆஃப் கொஞ்சம் பத்தாதனால அவனுக்கு வந்து டாக்டர் சீட் கிடைக்கல. அப்போ ஊரில் இருக்கவங்கலாம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி தலைவனே உன் பையனை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கான், நீ போய் தலைவர்கிட்ட ஹெல்ப் கேளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரும் அவரோட பையனும் அந்த ஃப்ரேம் போட்டாங்களே அந்த 100 ரூபாய் நோட்டு, அதை எடுத்துட்டு போயிட்டு தலைவர் வீட்டுக்கு போறாங்க. அப்போ வந்து எம்ஜிஆர் சிஎம் ஆயிட்டாரு. அப்ப நெறைய கூட்டம் இருக்கு அவர் வீட்டு முன்னாடி. அவரோட ஃபேன்ஸு, அதுக்கப்புறம் தொண்டர்கள் இந்த மாதிரி நெறைய பேர் நிக்கிறாங்க. அப்போ இவங்க இந்த ரூ. 100 அந்த ஃப்ரேம புடிச்சிட்டு நிக்கிறத எம்ஜிஆர் பார்த்துட்டு, "மலைக்கல்லன் இங்க வா" அப்படின்னு கூப்பிடுறாரு. அவருக்கு ஒரே சந்தோஷம். என் பையன் பேர் என்ன தலைவன் ஞாபகம் வச்சிருக்கான் அப்படின்ற மாரி. அப்ப அவரு கேட்டப்போ, "ஐயா இந்த மாரி எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனா எனக்கு இந்த மாரி சீட்டு கிடைக்கல. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்டப்போ, எம்ஜிஆர் வந்து இவரு கார்ல கூட்டிட்டு போயிட்டு, அவரோட ஆஃபீஸ் கூட்டிட்டு போறாரு. அங்க வந்துட்டு இந்த எஜுகேஷனுக்கு, இந்த காலேஜுக்குலாம் மினிஸ்டர் இருப்பாங்க இல்லையா? அவர கூப்பிடுறாரு. அவர கூப்பிட்டு இந்த மாரி அட்மிஷன் கேட்கறதுக்கு, இந்த மாரி அட்மிஷன்லாம் க்ளோஸ் ஆயிருச்சுயா இப்ப இந்த டைம்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல எம்ஜிஆர் வந்துட்டு அப்போ ஆந்திரால யார் சிஎம்மா இருந்தாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாரி ஒரு அட்மிஷன் கிடைக்குமா அப்படின்ற மாரி கேட்டப்போ, என்டிஆர் இருந்தாருன்னு நெனைக்கிறேன். அவர் வந்துட்டு, கண்டிப்பா பண்றேங்க. இந்த மாரி அந்த பையன அனுப்பிச்சு விடுங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நானே எல்லா செலவையும் பண்ணி அந்த பையன படிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாரி அவர் சொல்லி அந்த பையன அனுப்பிச்சு விட சொல்லியிருக்காரு. லேட்டர் அந்த பையனும் படிச்சு முடிச்சிடறான், டாக்டர் ஆயிடுறான். கொஞ்சம் வருஷம் கழிச்சு எம்ஜிஆருக்கு உடம்பு முடியாம போகுது இல்லையா? அப்போ வந்து அவர ஜப்பான் அனுப்பிச்சு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அங்க வந்து இந்த மலைக்கல்லனும் அந்த டாக்டர் குரூல ஒரு ஆளு. அவருக்கு இந்த மலைக்கல்லன் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கான். பாருங்களேன், இப்ப நான் சொன்னது வந்துட்டு அவர் பண்ணதுல ஒன் ஆஃப் த குட் திங்ஸ் தான். ஆனா இந்த மாதிரி எவ்ளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காருல்ல?